என்னுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் 5ஆம் மாதத்திலே இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே கர்த்தருடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே புதிய நாளிலே புதிய கிருபையும் புதிய இரக்கமும் தயவும் நமக்கு கொடுத்த தேவன், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன், இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த உண்மையுள்ள தேவனை, நன்மை செய்கிற தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் அவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், கிருபை, தயவு அது பெரியதாக இருக்கிறது. அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை, பரிசுத்தமுள்ள தேவனை, பரிகாரியான தேவனை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரை, நிகரில்லாதவரை வாழ்த்தி வணங்க நாம் வந்திருக்கிறோம். அவரை போற்றி துதிக்க நாம் வந்திருக்கிறோம். அவருடைய புண்ணிய நாமத்தை அறிவிக்க வந்திருக்கிறோம். நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த தேவன் அவர். அந்த உண்மையான தேவனை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் அவர். அந்த மகத்துவமானவரை நாம் நெடுகலந்த இருதயத்தோடு நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஜெபித்து நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறீர். பரிசுத்தமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். நிதமங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உண்மையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவ அப்பமே உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் இந்த புதிய மாதத்தை 5 மாதங்கள் காண எங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்காய். இந்த பரிசுத்த ஆராதனையிலே தகப்பனே உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாய் நிரம்பட்டும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் வழிநடத்துமானவர். நாங்கள் ஆண்டவரே வெறுமையாய் வந்திருக்கிற எங்களை உம்முடைய வல்லமையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பும் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே, நாங்கள் மண் என்று நினைவுவோம். மண்ணிலே பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால என்று. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியை விட்டு எடுபடுவதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நினைக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே இந்த வாரத்தின் 1ஆம் நாளை வந்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள கிருபை கொடுத்ததற்காக தொடர்ந்து உம்முடைய இறக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். வந்துள்ள ஒவ்வொருவரின் பெயர் பெறாடி நீர் ஆசீர்வதி. எல்லா தடைகளை எடுத்து போடும். ஒரு மனதோடு ஏக சிந்தை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உமக்கு பயந்தவர்களாய், உம்முடைய வார்த்தையை மட்டும் கவனிக்கிற பிள்ளைகளா, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிற பிள்ளைகளா, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களா, உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, உம்முடைய வல்லமை உணர்ந்தத்தக்கதாக, உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்மிலே நிரம்பி கலிகூறத்தக்கதாக எங்களுக்கு கிருபையைத்தான். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும். தடைப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வை தாரும். உம்மை கனப்படுத்துகிற உணர்வை தார். நீர் எதற்காய் எங்களை இந்த பூமியிலே ஜீவனோடு வைத்தீர் என்று அந்த ஆண்டவரே கதாவே அந்த மகத்தான காரியத்தை, இந்த மகிமையான காரியத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளாதபடி, உலக இச்சைகளிலும் உலக காரியங்களிலும் கெடுத்து கொள்ளாதபடி
ஆண்டவரே, உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள, உண்மை கனப்படுத்த, உண்மை நோக்கி பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கும் கிருபை தாருமப்பா. தேவ இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நிறைய மகிமைப்படும், நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சில பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும்படியா, இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும், இயேசு கிறிஸ்துவே அவர் அதிசயங்களை ஆசீர்வாதங்களை செய்கிற அவரை நாம் பாடல் மூலமா 562 தேனிலும் மகிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை இந்த உலகத்திலே என்கிற பாடல். பாட்டு புத்தகத்திலே 562 பாடல், தேனிலும் இனிமையே என்கிற பாடல். ஸ்தோத்திரம். தேனிலும் இனிமையே தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, காணச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், கூணரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், செவிடரை கேட்க செய், கேளாத செவிடரை கேட்க செய்யும், மாறானல் நாமம் இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன், காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன், தலை தங்கமயமான தேவன், தலை தங்கமயமான தேவன், தரணியில் இணையில் இயேசுவின் இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, ஆகாரம் தரும் அதிமதுரம், உடல் சரும வியாதிகளை நீக்கும் நல்முதிர், ஆகாரம் தரும் அதிமதுரம், உடல் சரும வியாதிகள் நீக்கும் நல்முதிர், கலங்கின உள்ளங்களை தேற்றும்,
கலங்கின உள்ளங்களை தேற்றும் ஜீவக்கான பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனுடைய நாமம் தேனிலும் தேனிலும் இனிமையானது. அந்த நாமம் அது வல்லமையானது, அற்புதமான நாமம். அந்த நாமத்தை கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன் என்கிற பாடல் 523. அவர் யெகோவா ஈராவாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது. அவர் யெகோவா நிஷி, எந்த நாளும் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். அவர் யெகோவா ரஃபாவாக சுகத்தை தருகிற தேவன். அவர் யெகோவா ரூவாய் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஷாலோமாக சமாதானத்தை தருகிறார். அந்த தேவனை நாம் கருத்தோடு துதித்திட, போற்றிட, புகழ்ந்திட, மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆகவே கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் கர்த்தரை நாம் போற்றி புகழ வந்திருக்கிறோம். நாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன் என்று பாடி அவரை துதித்து மகிழ்ந்திடும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுமே. கர்த்தர் நாமம் சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரூவா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோ துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா,
எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நாம் கருத்தோடு துதிக்க, ஸ்தோத்தரிக்க, கனப்படுத்த வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை நாம் இந்த வேளையிலே நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவர் இந்த புதிய மாதத்தை காண கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதம் புது கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் புது நன்மையாலும் நமக்கு அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த நன்மையை செய்கிற தேவன், நமக்கு அவருடைய அன்பை, இரக்கத்தை கொடுத்த தேவன், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனை, உன்னத தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த நேரத்திலே நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜ். ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இரக்கமாயிரும், கிருபையாய். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கம். ஆமாண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமாக
ஆமென் ராஜா. மக்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் சாமி சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும் தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே. அவர்களுக்கு தாரும் தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ராஜ். அடியேன் குடும்பத்தை கொடுத்த கருத்து ஒப்பிக்கிறேன் சாமி தகப்பனே. ஆமென் ஆமென் ராஜ். தேவனாயிருக்கிறையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வயதான மாநிலக்காக கூட ஜெபிக்கிறேன் சாமி தகப்பனே. இயேசுவே இரக்கமாய். ஆமாண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. நல்ல ஒரு சப்பா. ஆமென். சப்பா. ஆண்டவரே ஆண்டவரே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மந்திரியை தாரும் சப்பா. சோத்திரம் ஆண்டவரே. கடன் தொகையில் எங்களை நீங்களாக்கி தந்தீரே சாமி. உமக்கு நன்றி தாப்பனை சப்பா. சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எல்லா வித காரியங்களும் சமூகத்தில் ஒப்பிக்கிறேன். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த 5 மாதங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்து. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை அந்த ஆண்டவரே தமிழ்நாடு எலெக்ஷன் தேர்தலை ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒரு நல்ல தலைவரை நீர் கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். உடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாய் உம்முடைய நீர் எதை நினைக்கிறீரோ, எதை செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய நினைக்கிறார். எந்த தடையும் இருக்காது என்று சொன்னீரப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை கொடுத்திருக்கார். தொடர்ந்து உம்முடைய ஊழியம் தடைபடாதபடி உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கத்தக்க தேவ கிருபையும் தேவ தயவையும் தொடர்ந்து தான் நீரை ஆசீர்வதித்து வழி நடக்கும். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. ஆமென். நாம் எழுந்து நின்று பாட்டு புத்தகத்திலே 431வது பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்கிற பாடலை பாட. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை
தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசேயாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. மாலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலை துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. ஐயாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
ஆமேன். காலையிலும் மாலையிலும் நம்முடைய தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள அது எவ்வளவு இன்பமான, அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி நாம் செபித்து தொடர்ந்து நாம் வேத வாசிக்க நாம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே நீர் ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர். ஆராதனையும் தொழுகையும் கனமும் மகிமையும் வல்லமையும் நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஆராதனை என்பது எங்களை முழுவதுமாக நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் சமர்ப்பித்து ஆண்டவரே முழுவதுமாக ஒப்புக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தொழுது கொள்ள, உண்மையான இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள, உண்மையுள்ள தேவனை, எங்களை படைத்தவரை, எங்களை காப்பவரை, எங்களை கண்ணின்மணி போல நேசிக்கிறவரை, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவரை, சுகத்தை, பலத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீடிய ஆயுளை, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். நாங்கள் இந்த பூமியிலே ஒரே தேவனாகிய, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய மேசியாவை, ஜீவிக்கிற தேவனை தொழுது கொள்ளவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர், மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், மகத்துவமானவராய் இருக்கிறீர், அற்புதமானவராய், அதிசயங்களை செய்கிறவராய், நித்திய பிதாவாய் இருக்கிறீரப்பா. உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மட்டும் பலப்படுத்துறக்காய் நன்றி அப்பா. நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையில அன்பு கூற வந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலுமாய் தகுதிப்படுத்தட்டும், எங்களை நம்முடைய வார்த்தையிலே நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தேவ சமாதானத்தையே எங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு பூமியானது சமாதானம் இல்லாமல் எங்கு நோக்கினும் கொள்ளைகள், கொலைகள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், போர்களினாலும் வியாதிகளினாலும் போட்டி பொறாமை வஞ்சனையினாலும் தங்களை தாங்களே கெடுத்து அழிந்து கொள்ளுகிற இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தாவே, நாங்கள் சமாதானத்தோடும் அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒரு மனதோடும் ஏக சிந்தை உள்ளவர்களாய், விட்டுக் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே உண்மையான உத்தமமான இருதயத்தோடு நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரே அப்படிப்பட்டதான சிந்தையை எங்களுக்கு நீர் தருகிறீரப்பா. இதோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே கனப்படுத்தி வைத்திருக்கிறீர், மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர், எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நாளிலும் தொடர்ந்து உம்மை கனப்படுத்த, வேதத்தை வாசித்து மகிமைப்படுத்த, வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடும். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். நாங்களும் இன்னும் என் தேவன் எனக்காய் என்னென்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார், என்ன செய்து முடித்தார், என்ன செய்ய போகிறார் என்று அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் புத்தியும் தாரும் அப்பா. உடைய இரக்கம் கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரே வழி நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்தரும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் இன்றும் வண்ணமாக இந்த நாளுக்குரிய
சங்கீத புத்தகம் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புத்தகத்திலே 16ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 16ஆம் சங்கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்தீரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். எபேசியன் 3rd chapter. பதினைந்தாம் வசனம் முதல் 21 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். நாம் நம்மள யாராவது ஒரு வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிவு கொள்ளவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி இது அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பிற்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் நீர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். வார்த்தையின் தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் பேசுகிற அதே தேவனாய் இருக்கிறீர். நீர் வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு உணர்வை கொடுக்கிறீர், ஞானத்தை கொடுக்கிறீர், புத்தியை கொடுக்கிறீர். எங்களை ஆண்டவரே எது செய்வது, எது சரி, எது தவறு என்று பகுத்தறிகிற ஞானத்தை தருகிறீர் அப்பா. நாங்கள் ஒரு பகுத்தறிக்கப்பட்டவர்களாக, ஒரு பகுத்தறிவாளனாய் மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. இன்னைக்கு ஜனங்கள் எது சரி தவறு என்று உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களை பிரியப்படுத்த, மற்றவர்கள் சொல்லி நடக்கிறதை நாங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே அநேகர் செய்கிறதை பார்க்கிற பொழுது ஆண்டவரே அது எவ்வளவாக ஒரு அறியாமையிலே இருக்கிறதாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு ஆண்டவரே அது மூட நம்பிக்கையாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அப்படி அந்த மூட நம்பிக்கையிலே வாழாதபடி, ஒரு மூடனை போல வாழாதபடி ஞானமுள்ள இருதயத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய ஞானத்தையே எங்களுக்கு தருகிற தேவனாய், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீர். ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தந்திருக்கிறீரப்பா. அது எங்களுக்கு பகுத்தறிகிற ஞானமாய் இருக்கிறது, புத்தியுள்ள ஞானமாய் இருக்கிறது,
ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அன்பானது, உம்முடைய அன்பானது, உம்முடைய கிருபையானது, உம்முடைய இரக்கமானது, அது மாறாததாக இருக்கிறது, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது எங்களை ஞானிகளைப் போல, ஒரு ஞானவானை போல எங்களை அது பலப்படுத்தும், அது மாற்றும் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து நீர் தாமே எங்களோடு கூட பேசி மகிமையான காரியத்தை, நீர் செய்து வைத்திருக்கிற காரியத்தை, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து அதை எல்லாவற்றையும் செய்திருக்கிற உமக்கு நன்றி சொல்லும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதா தேவ கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் பேசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு இந்த புதிய மாதம் 5வது மாதத்திலே தேவ சமூகத்திலே வர தேவன் நமக்கு இரக்கம் கொடுத்திருக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்கிற செய்தியின் தலைப்பானது, நம்முடைய மெசேஜ் ஆனது லைஃப் இன் கிறிஸ்ட். தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறது? கடந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும், அந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு என்னென்ன காரியத்தை தேவன் நமக்கு செய்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த தேவனுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, லைஃப் இன் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜீவன் என்பது அது எவ்விதமாக இருக்கிறது? அது எப்படி? அது வேதத்திலே அது ஒரு மரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் அநேக இடங்களிலே மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆமென். நான் இதை செய்தியை நான் ஒரு 5 ஆண்டுக்கு முன்போ 10 ஆண்டுக்கு முன்போ கொடுத்திருக்கிறேன். நான் மறுபடியுமாக அதை இந்த நாட்களிலும் அதை நினைவு கூர்ந்து மீண்டுமாக அதே செய்தியை நான் வேறு ஒரு பாணியிலே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம்ம இப்பொழுது வாசித்த இந்த சங்கீத புத்தகத்திலே பாருங்க, தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராமா? தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராமா? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், 3ஆம் வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, தேவன் இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராமா? முழு பிரியத்தை வைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாராமா? இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள். அப்ப யார் இந்த பரிசுத்தவான்கள் என்றால், வேதம் சொல்லி இருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் தான் பரிசு. அப்ப நம்முடைய ஜீவியம் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லத்தக்க தகுதி இருக்கிறதா என்று நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு கலெக்டர் என்றால் சும்மா பேப்பர் எழுதுறது இல்லை கலெக்டர், அல்லது அந்த சீட்ல போய் உட்கார்றதெல்லாம் கலெக்டர். கலெக்டருக்குன்னு அநேக பொறுப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, பொறுப்பு மட்டுமல்ல, அதற்குரிய ஞானம் இருக்க வேண்டும். அதற்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் பவர், நாலேஜ், கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி, பவர் என்று அநேக காரியங்கள் இருக்கு. அந்த பவர், அந்த அதிகாரம் சும்மா வராது. அதை கேப்பபிள் இருக்க வேண்டும். உங்களுக்கு அதை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தகுதி இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள நாலேஜ் இருக்க வேண்டும். அந்த படிக்கிறது சும்மா படிக்க முடியாது. கலெக்டருங்கிறது ஒரு சின்ன படிப்பு இல்லை, அது சிம்பிள் எஜுகேஷன் அல்லது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு உலகத்தில் எல்லா மனுஷனும் என்ன ஆயிருப்பாங்க? கலெக்டர் ஆயிருப்பாங்க. அப்போ அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆனது. அது எப்படிப்பட்டது? ஒரு தனித்தன்மையானது. பாருங்க, அப்போ அதை எல்லாவற்றை விட எப்படிப்பட்டதாமா? பரிசுத்தம் என்பது, ஹோலினஸ் என்னது?
holiness is more than any other thing. It's a precious thing. அது ஒரு மேன்மையானது, மகத்துவமானது. அது எப்படிப்பட்டது என்றால், இது 4ஆம் வசனம் சொல்லுது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களுக்கு வேதனை பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அந்த தெய்வத்தினுடைய நாமங்களை என் உதடுகளினாலும். அப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் இந்த காரியங்களை வெறுத்து அல்லது இந்த காரியங்களை தங்களை என்ன செய்யக்கூடாது, ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், பேக்ஸ்லைட், அல்லது தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள், அல்லது தங்களை உருவக்குத்தி கொண்டார்கள், அல்லது தங்களை கெடுத்து கொண்டார்கள், அல்லது தங்களுக்கு தாங்களே மரணத்தை வருவித்துக் கொண்டார்கள் என்றால் இந்த காரியம்தான். இந்த காரியம்தான் அவர்களை என்ன செய்தது, மரணத்திற்குள்ளாக சத்தப்படுத்த வேண்டாம். என்னது பேப்பர் பக்கத்திலேயே வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க? அது என்ன செய்யக்கூடாது, அது உங்களை, அது என்ன செய்யக்கூடாது, உங்களை தேவனை விட்டு பிரிக்க கூடாது. பாருங்க, அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை விட்டு கடந்து அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ண பிறகு இப்போ மோசே தேவனிடத்திலிருந்து என்ன வாங்க போயிட்டாரு? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துவது என்று உனக்கு நான் காரியங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த 10 கட்டளைகளையும் அதற்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய கற்பனைகளுக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்க அங்கே அழைத்து கொண்டு போகிறார். 40 நாள், எவ்வளவு நாள்? 40 நாள் மோசே மலையில் இருக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் பயந்துட்டாங்க, என்னடா 40 நாளாய் ஒருத்தரை காணோம். ஏன்னா வனாந்தர காடு, மழை, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. அங்க என்ன இல்லை? எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? தண்ணீர் அவசியம் வேண்டும். அடுத்தது என்னது? சாப்பாடு. இந்த ரெண்டுமே அங்க இல்லை. ஆனால் தேவன் அவனுக்கு எல்லா பலத்தை கொடுத்தார். ஆமென். அப்ப அந்த 40 நாள் அவர் அங்க இருக்கிறாரு. நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். நான் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வசனத்தை எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு குழந்தை இல்லை. வேதத்துல வாசித்திருக்கிறீங்க. லேவியராகமம் இருக்கு, எண்ணாகமத்தில் இருக்கு, அடுத்தது யாத்திராகமத்திலே அந்த காரியத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, இந்த 40 நாள் ஆகியும் வராதனால அங்கே என்ன செய்யறாங்க, தங்க கழுத்துல கையில் இருக்கிற நகைகளை கொண்டு போய் தீயில போட்டு, எங்க எதுல போட்டாங்க? தீயில போட்டுருன்னா அங்க என்ன வருது? கன்றுக்குட்டி. என்ன வருது? பொன் கன்றுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோம்னா என்ன செய்யறாங்க, இதுதான் நம்மை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி அதை வணங்க, அதை கனப்படுத்த, அதை மகிமைப்படுத்த, இப்படி அவர்கள் தங்களை கெடுத்து போட்டு அலைந்து போனார்கள். அந்த இடத்துல அந்த அன்னைக்கு எவ்வளவு பேர் இறந்தார்களாமா? சுமார் 20,000-க்கும் மேற்பட்டோர். எவ்வளவு பேரு? 20,000-க்கும் மேற்பட்டோர் அங்கே மரிச்சு போறாங்க. பாருங்க, இந்த ஜனங்கள் தங்களை எவ்வளவாக கெடுத்து அழிந்து போகிறார்கள் பாருங்க. ஏன்னா தேவன் அவர்களை என்ன செய்ய விரும்பினாரே, தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை விரும்பினார். அவர்களுக்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் செய்ய விரும்பினார். நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 32, யாத்திராகமம் 32 1 வாசிங்க. சீக்கிரம் வாசிட்டு முடிக்கலாம்.
வாசிப்போம், சீக்கிரம் வாசிங்க. மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்திருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். போதும், அடுத்தது வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. என்னது பலிபீடம்? ஒரு ஆல்டர் கட்டுறாங்க. பலிபீடம் யாருக்குத்தான் கட்ட வேண்டும்? தேவனுக்குத்தான் கட்ட வேண்டும். ஆனா இவர்கள் ஒரு அந்நிய தெய்வங்களை, ஒரு மனுஷனால செய்யப்பட்ட ஒரு சொரூபத்திற்கு முன்பாக அதை செய்கிறாங்க. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்லுது, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ 7ஆம் வசனம் சொல்லுது, நீ இறங்கி போ, நான் எகிப்திலிருந்து வளர்ந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார். அவர்கள் நான் விதித்த விதியை சீக்கிரமாய் விலகினார்கள். கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு இதுதான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். இவங்க என்ன பேசினாங்களோ அதை அப்படியே தேவன் மோசேக்கு அங்க ஒப்பி கொடுக்கிறார். மோசேக்கு திரும்ப சொன்னார். இப்ப பாருங்க, ஒரு மனிதன் நீங்க இந்த பூமியில என்ன செய்தாலும், கவனமா கேளுங்க, இது ஏன் அதை வாசித்து சொன்னோம்னா அந்த வசனத்தை, நீங்க இந்த பூமியில என்ன கிரியைகள் செய்தாலும் அது அப்படியே அங்க ஸ்கிரீன்ல தேவன் பார்த்து கொண்டிருப்பார். அது நல்லது கெட்டது, கோபமாய் எரிச்சலாய், அல்லது வீண் பலி சுமத்தியோ, அல்லது உங்களை கொலை செய்யவோ, அல்லது உங்களை கெடுத்து போடவோ, அல்லது உங்களை அங்கே அழித்து போடவோ நினைக்கிற என்ன காரியமானாலும் சரி, நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தேவன் கவனிச்சு கொண்டிருக்கிறார். அதுதான் தேவன் நாம இங்க செய்யறது அப்படியே விளக்கி சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு, மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா stiff neck people, they were the stiff neck people, வணங்கா கழுத்துள்ளவர்கள், அதனால நான் இவர்களை அழிச்சு போடுவேன், இவர்களை அழித்து போடுவேன் சொல்றார். பாருங்க, இங்க 3000 பேர் தான், நான் 20,000 பேருன்ட்ட வாசிப்பீங்கன்னா 28ஆம் வசனத்துல லேவி புத்திரர்கள் அந்த அன்னைக்கு எவ்வளவு பேரு? 3000 பேர் விழுந்து போனார். 3000 பேரை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த அன்னைக்கு கொன்று போடுகிறார். எவ்வளவு பேரை? 3000 பேர் இறந்து போறோம். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இங்க 4ஆம் வசனம் சங்கீதம் 16:4 அதைத்தான் சொல்லுது. அந்நிய தேவனை பின்பற்றி அப்படி செல்கிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகள், அது என்னது? சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிற ஆடுகளையும் கோழிகளையும் ஆடுகளையும் மற்றவைகளை பலி கொடுக்க, அதுதான் சர்வாங்க தகன பலி. அதை அவர்கள் செய்தார்கள். அந்த ரூபத்தை செஞ்ச வச்சு அந்த பொன்கன்று குட்டி முன்னால் அதை அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் இங்கு சொல்றாரு, அதை இனி நான் செய்ய மாட்டேன் என்று தாவீது மிக தெளிவாக அதை சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்கவும் கூடாது. உதடல் இருந்து அந்த பெயரே வரக்கூடாது. அதுதான் என்னது? ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ பிள்ளை. நீங்க சும்மா ஹோலினஸ் ஆக முடியாது. ஏனென்றால் 11ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய சமூகத்தில் என்ன உண்டு? பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்னது? ஜீவ மார்க்கமும், அந்த பரிசுத்தவானை அழிக்காதபடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிக்காதபடி. அது மட்டுமல்ல, ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். பாதாளத்தில் விட போறதில்லை நம்முடைய ஆத்துமாவை. ஆமென்.
நம்ம வந்து எதுல போக போறோம்? we never go to the hell. we never go to hell. நாம் ஒரு காலம் பாதாளத்துக்கு போக விடாமல் தேவன் பாதுகாக்கிறார். ஏன் பாதுகாக்கிறார் என்றால் அவர் சும்மா செய்ய மாட்டார் எதையுமே. there is some என்ன வேண்டும்? உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். சப்மிஷன். அது என்னது? அதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கலெக்டருக்கு படிக்கிறாருன்னா அவர் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல தன்னை he have to prepare himself. அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்? நான் இதை படிச்சுட்டு தான் நான் மற்ற வேலை செய்வேன் என்று சொல்லி அவருக்கு என்னென்ன புக்ஸ் இருக்கோ, ஹிஸ்டரினா ஹிஸ்டரி, என்டையர் ஹிஸ்டரி அவருக்கு தெரியணும், ஜியாகிரபி தெரியணும், பிசிக்ஸ் தெரியணும், மேக்ஸ் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் தெரியணும், சயின்ஸ் தெரியணும், பொலிட்டிக்கல் தெரியணும், அடுத்தது மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி தெரியணும். ஒரு கலெக்டர் என்பது இட்ஸ் நாட் அன் easy way to obtain, to receive that or get it. அது அவ்வளவு டஃப்பானது. புரியுதா உங்களுக்கு? அதே போலத்தான் ஒரு பரிசுத்தவானாக ஒரு ஜீவ மார்க்கத்தை கண்டடைவோம். ஒரு பரிசுத்த அழிவை காணாதபடி, பாதாளத்திலே அழிந்து போகாதபடி தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்றால் அவர் சொன்ன காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அங்க அதைத்தான் சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஸ்பெஷல் ஷேர். அது எப்படிப்பட்டது? அது ஒரு சிறப்பான சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். அது ஸ்பெஷல் இன்ஹெரிட்டன்ஸ். அது எப்படியாமா? அது எப்படி கொடுக்கிறாராமா? 8ஆம் வசனம் சொல்றது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திரு. அப்ப தேவனை உங்களுக்கு முன்பு வைத்திருக்க வேண்டும். அப்படின்னு என்னது? தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கவனிக்க நீங்க அனுமதிக்க வேண்டும். தேவனை நீங்க அனுமதித்தால் மட்டுமே தேவன் உங்க கூட இருப்பார். You have to give permission or granting to the God to watch you. நீங்க தேவனுக்கு மறைஞ்சு நீங்க ஓடும் பொழுது, தேவன் உங்களை பார்க்காதபடி நீங்க மறவான காரியத்தை செய்கிற பொழுது, அது உங்களை நீங்களே கெடுத்து போடுவதற்கு அடையாளம். உங்களை நீங்களே கெடுத்து. ஒருத்தன் பாருங்க, திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் என்ன செய்வான்? எல்லாரும் தூங்கட்டும், எல்லாரும் தூங்கட்டும், அல்லது இருட்டு வரட்டும், அல்லது அவன் அப்படியே அந்த இந்த தெரியாத மாதிரி பார்க்கிற பொழுதுதான் அதை திருடுவான். நீங்க கவனிக்கிறப்ப யாராவது திருடுவாங்களா? திருடவே மாட்டான். ஏன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அவனை அந்த இடத்துலயே பிடிச்சு அடிச்சு போடுவீங்க, அல்லது 10 பேர் சேர்ந்து அவன் அடிச்சு கொண்டு போடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்ப பாருங்க, அப்போ எந்த ஒரு மனிதனும் தான் என்ன செய்கிறான் என்று நிதானத்தோடு, ஞானத்தோடு, புத்தியோடு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்ற 9ஆம் வசனம், என் இருதயம் மகிமை கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அப்ப தேவனுக்குள்ளாய் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய இருதயமானது பூரிக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். பூரித்தல்னா என்னது? சந்தோஷம், என்ஜாய். அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு பாருங்க. அது மட்டுமல்ல, நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கிறோம், நம்பிக்கையோட தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது நம்ம என்ன செய்கிறதாமா? தேவனுக்குள் வளர கிருபை செய்கிறது. சரி, இப்போ இந்த வளர்ச்சி அதை குறித்து நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்றால், அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதுதான் என்னது? இங்க நீங்க வாசித்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க, 16, 17 வாசிங்க. பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே பாருங்க, உங்களுக்கு உள்ளான மனுஷன், இன்னர் மேன் லைஃப், என்னது? உள்ளான மனுஷனுக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டது?
உள்ளான மனுஷன்னா என்னது? உள்ளான மனுஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு? மிக முக்கியமான 2 காரியம் இருக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள. நமக்கு உள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு. இரண்டாவது என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. வெளிப்பிரகாரமாக இருக்கிறது தான் என்னது? சரீரம். அப்ப இந்த இன்னர் மேன் லைஃப், இந்த இன்னர் மேன் லைஃப் ஸ்பிரிட் அண்ட் சோலாக இருக்கிறது. அது எப்படி இருக்க வேண்டுமாமா? அது வாசிங்க. லேமின்டின்னா அது என்னது? பிரசங்கி வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3:26 வாசிங்க. சாரி, எரேமியாவுக்கு அடுத்தது புலம்பல் 3:26 வாசிங்க. 26, 27, 28 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை கூறி உளுந்துவானாக. போதும். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டுமாமா? சைலண்ட் சாலிட்யூட். அது எப்படி இருக்க வேண்டுமாமா? சைலண்ட் சாலிட்யூடாக இருக்க வேண்டும். எப்படி சிறுவயதிலே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நாம் இருக்கிறோமோ, நம்முடைய ஜீவியமானது எப்படி இருக்கும்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு இருக்கிறோம். அதை போல இந்த பூமிக்கடியிலே ஒரு மரமானது வளரும் பொழுது அந்த வேர்கள் என்ன செய்யுமாமா? எப்போ தண்ணீர் கிடைக்கும், எப்போ காற்று கிடைக்கும், எப்போ அது பலனை கொடுக்கும் என்று அது பொறுமையோட இந்த பூமிக்கடியில காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய கிருபைக்காகவும், ஆமென், தேவனுடைய வல்லமைக்காகவும், தேவனுடைய பலனுக்காகவும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டிருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டு இருக்கும். அதைத்தான் நீங்க மார்க்ல வாசிக்கிறப்போ, மார்க் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறப்போ 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, மனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருக்கிறபடியினால் போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே ஒரு இடத்திலே தனித்து சற்று இளைப்பாறுதல். அது எப்படி இருக்குது? இளைப்பாரி கொஞ்சம் அமைதியா அப்படியே உள்ள காத்து கொண்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஒரு இளைப்பாறுதல் என்னது? ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறது, சைலண்டாக, அமைதியாக. ஏனென்றால் பாருங்க, அதான் சொல்லுது, வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகர் அவரை என்ன செய்துட்டு இருந்தாங்க? அவர்கிட்ட இருந்து அங்கே அநேக வல்லமைகள் புறப்பட்டு சென்றது. இயேசுகிட்ட இருந்து என்ன போனது? வல்லமை போனது. அவர் வாய் திறந்து பேசினாலே அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் ஞானம் அடைகிறார்கள், அநேகர் சத்தியம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷமும் அவர் எங்கெல்லாம் என்ன செய்தாலும் அது அநேகரை என்ன கொண்டு வந்தது? அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் இரக்கங்களும்
தயவு, இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. ஆமென். அப்போ அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க போறார். அதான் அவர் என்ன செய்தாராமா, ஒரு இடத்துல தனித்து போய் அமைதியாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் சிறு வயதிலே ரொம்ப கஷ்டப்படுவான், சிறு வயதிலே படிக்கிறதும் சரி, அங்கே குடும்பத்துக்காக வேலைகள் செய்கிறது, வாலிப வயதிலே குடும்பத்துக்காக செய்து, அடுத்தது தன்னுடைய மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வேலைகள் செய்து, அடுத்தது என்ன செய்வாங்க, ஒரு 60-70 வயசு ஆச்சுன்னா அப்படியே ஓஞ்சிருப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, முதிர் வயதுல ஓய்ந்திருக்கிறது. அப்ப அதே போல பாருங்க, நம்முடைய ஜீவியமும் ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுக்குள் பலப்பட்டு கொண்டு வருகிற பொழுது அப்படியே நம்ம வேரை போல அமைதியாக நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது நீங்க வாசித்தீங்கன்னா ஜெரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் லூக்கா 8:15 நீங்க வாசிக்கிறப்போ இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். வாசிங்க, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. வாசிக்கலாம். எரேமியா இல்ல 6:16 கரெக்ட் தான். வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு வழியில நடந்து போறீங்க. இப்ப இந்த வேறு நீங்க பார்த்திருப்பீங்க, செடிகளில வேர் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வேர் என்ன செய்யும்னா, கவனமா கேளுங்க, இந்த வேர் என்ன செய்யும், அது எப்படி பிரிஞ்சு போகும் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆன வேப்ப மரமோ அல்லது பெரிய மரத்தை வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா வேர்கள் எப்படி போகுமாமா? ஒவ்வொன்றும் கிழக்க வடக்க தெற்க மேற்கேன்னு போகும். ஒரு சிலது அப்படியே பிரியும், ஒரு சிலது ரொம்ப அடியில போகும். ரொம்ப ஒரு 5 அடி 10 அடி 20 அடி 30 அடி எல்லாம் வேர் கீழே போகும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்பதான் என்ன செய்யாது, மேல வளர வளர வேர் ஊன்றி நிக்கிறது. அதுதான் நீங்க இந்த தென்னை மரம் எல்லாம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 வேருக்கு மேல இருக்கும். அப்படியே ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப அடர்த்தியா, ரொம்ப ஆழத்துல போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆலமரம். பாருங்க, அதைத்தான் இங்க நீங்க பாக்குறப்போ, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று அதிலே நடவுங்கள். அப்போ ஒரு மரம் ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அந்த மண் எப்படி இருக்க வேண்டும், அந்த மரத்தை தாங்குகிற அளவுக்கு, அந்த மரத்துக்கு தண்ணீர் கிடைக்கிற அளவுக்கு, அந்த மரம் அது என்ன அகலம் நீளம் ஆழம் அது வளரும். அடுத்தது பக்கத்துல மரங்கள் தொல்லை இல்லாதபடி அது குறைஞ்சது 3 அடியிலிருந்து 5 அடி 8 அடி எல்லாம் கேப் விட்டு நடுவாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாம் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் சுமார் 6 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் கேப் விடுவாங்க. ஒரு 8 அடியிலிருந்து 12 அடி கேப் விடுத்து தான் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் நடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அது தென்னை மரத்துடைய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பட்டை, தென்னம்பட்டைன்னு சொல்லும், அந்த அந்த அதனுடைய பிரான்ச் அது இன்னொரு மரத்து மேல பட்டு என்ன ஆயிடக்கூடாது, ரெண்டும் பேலன்ஸ் இல்லாம விழுந்துட விடக்கூடாது. அப்ப அதை போல இங்க பாருங்க, எது சரி எது நல்லது என்று அறிந்து அந்த இடத்துல அதை நட வேண்டும். அப்போ என்ன கிடைக்குமாமா, உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் பாருங்க, ஒரு தேவ பிள்ளைகள் நம்முடைய ஜீவியமானது, நம்முடைய ஆத்துமாவானது எதை செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், எதன் மூலமாக நம்முடைய ஜீவியம்
தேவனுக்குள்ளாய் பலப்படும். எப்படி நம்ம அதை சரியானபடி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தேவனுக்குள்ளாக விசுவாசத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாக எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் என்னது? ஊன்றி கட்டப்படுதல். நம்ம எதை செய்தால் தேவனுக்கு பிரியம்? எப்படி ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு பிரியமானதை செய்கிறார்களோ, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பிரியமானதை செய்கிறார்களோ, அதை போல என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாமா? அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். நடக்க மாட்டோம். நாங்க என்ன எங்க சௌரியத்துக்கு தான் செய்வோம், நான் செய்கிறது சரி, நான் பேசுவது சரி என்று தங்களை தாங்களே கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அதனாலதான் அந்த மரங்கள் என்ன ஆகுறது இல்ல, சரியானபடி வளர்ச்சி இல்லாமல் போகிறது. அதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்ல கனிகொடு மரம் என்ன செய்யப்படும்? வெட்டப்படாது. நல்ல கனி கொடாத மரம் தான் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படுங்கிறார். அப்போ பாருங்க, நல்ல கனிகளை நல்லதை கொடுக்க தேவன் நம்ம மேல் பிரியம் வைக்க. அதைத்தான் அங்கே வாசிக்கிறப்போ லூக்கா 8ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, ஒரு நல்ல நிலம், ஒரு குட் சாயில். அது எப்படிப்பட்டது? குட் சாயில். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த மரம், விதைக்கப்பட்ட அந்த மரம் எப்படி வளருமாமா? அது என்ன கொடுக்குமாமா? நல்ல கனி கொடுக்கும். அதை போல உங்கள் இருதயம் என்கிற அந்த இருதயம் அது நல்ல நிலமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வசனத்தை கேட்டு அதுல எது உண்மை, எது நன்மை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யும் பொழுது நான் சமாதானமாய் இருக்க முடியும், என் குடும்பம் சமாதானமாய் இருக்க முடியும், என் பிள்ளைகள், என் மனைவி, அல்லது நான் செய்கிற காரியங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நன்மையானதை, அந்த உண்மையானதை நம்முடைய இருதயத்திலே அதை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ அது உங்கள் இருதயத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த நல்ல சிந்தை தான் வரும். நீங்க உண்மையத்தான் பேசுவீர்கள், நீங்க பொறுமையாத்தான் நடந்துக்குவீர்கள், நீங்க நன்மைதான் செய்வீர்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யவோ, மற்றவர்களிடத்தில் பொய் பேசவோ உங்களுடைய இருதயம் ஒத்துக்கொள்ளாது. உங்கள் இருதயம் ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் பாருங்க, பொறுமையோட, எப்படி பேஷியன், பொறுமையோட அதை நீங்க செய்கிறீங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பலன். ஆமென். நீங்க பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பலன். அதான் உங்களுக்கு பெனிஃபிட். பலன் என்றால் என்னது? பெனிஃபிட். அது ஒரு மரத்துல, இப்ப நீங்க ஒரு மாமரம் வைக்கிறீர்கள் என்றால் அந்த மாமரத்தில் இருந்து என்ன கிடைக்கும்? நமக்கு மாம்பழம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மாம்பழம் கிடைக்கும். மாங்கனி அல்ல, கனி. அந்த மா எப்படி இருக்கும்? பழுக்காதது என்னவா இருக்கும்? கசக்கும், புளிக்கும், நீங்க அதை சாப்பிட முடியாது. ஆனா அதே இது பழுத்த பழமா இருந்தா எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கு, எல்லோரும் புசிப்பா இருக்கும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய விரும்புகிறாராமா? நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருங்கள். ஆமென். அடுத்தது இன்னொரு காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28-30, இன்னொருவர் சங்கீதம் 27-17 வாசிங்க.
மத்தேயு 11:28 வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க. இந்த பூமியில பாருங்க ஜனங்கள் என்னவாய் கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு அப்படியே கவலையோடு துக்கத்தோடு ஏக்கத்தோடு தவிப்போடு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் என்னமாய் வரும்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, ஒரே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம கட்சி தோத்து போயிருமா, அல்லது நான் எம்எல்ஏ ஆக முடியாதா, நான் மந்திரி ஆக முடியாதா. ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில் இருப்பாங்க. ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில கவலை இல்லாத மனுஷன் இருக்கானா? ஒருவருமே கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் எடுத்தா இன்னைக்காவது எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குமா, இல்ல இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்ப்போடு இருப்பான். ஒரு கூலி வேலை செய்கிறவன் இன்னைக்காவது எனக்கு நல்ல கூலி கிடைக்குமா, என் குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு அல்லது ஒரு நல்ல துணிமணி எடுக்க முடியுமா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியுமான்னு அவனுக்கு ஒரு கவலை இருக்கு. டாக்டருக்கு எடுத்தீங்கன்னா டாக்டருக்கும் கவலை இருக்கு. என்ன கவலை இருக்கு? பேஷண்ட் நிறைய வந்தா தான் அவருக்கு வருமானம், அப்படித்தானே? இப்ப நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க லோக்கல்ல லைட்டா ஃபீவர் இருந்து ஒரு ஆஸ்பத்திரி போறேன். அவரு சும்மா அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயா இருந்தாரு. அப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்போ அவர் அப்படியே சொல்றாரு, இங்க கூட்டமே வரமாட்டேங்குதுங்க, ரொம்ப இதா இருக்கு, எப்படி ரன் பண்றதுனே தெரியல, நான் வேற ஸ்டாஃபுகளையும் போட்டிருக்கிறேன், இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறேன், எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிறார். பாருங்க, அவரு டாக்டரும் நம்ம என்ன நினைக்கிற, டாக்டர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குன்னு. அப்ப அவருக்கும் கவலை இருக்கு. நீங்க ஒரு கலெக்டர் எடுத்தா அவருக்கும் கவலை இருக்கு. என்ன கவலை இருக்கும்? அவருக்கு 100 கவலை இருக்கும். டிபார்ட்மெண்ட்ல அவர் சொல்ற காரியத்தை அவருக்கு கீழே 20 டிபார்ட்மெண்ட் 30 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த வேலையை முடிச்சாதான் கலெக்டர் நல்ல கலெக்டர் கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா சீக்கிரம் செஞ்சு கொடுக்குறாருன்னு கலெக்டருக்கு நல்ல பேர் வரும். அல்லது ஒரு ப்ராஜெக்ட் போடுறாரு, ரோடு வேலை செய்யறது அல்லது டிச்சு கட்டுறதோ அல்லது ஸ்கூலுக்கு தேவையான காரியமோ அல்லது ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே கலெக்டர் பெர்மிஷனோட தான் நடக்கும். இப்ப நம்ம திருப்பூர் அப்படின்னா திருப்பூர்ல என்னென்ன ப்ராஜெக்ட் நடந்தாலும் அது கலெக்டருடைய பர்மிஷன் இல்லாம நடக்காது. நீங்க இப்போ ஒரு பில்டிங் அப்ரூவ்டு அப்படின்னா கூட அந்த சாங்ஷன் அவருடைய பர்மிஷனுக்கு போய் தான் வரும். அவருடைய அந்த டிபார்ட்மெண்டில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்களுடைய நாலேஜுக்கு போகும். கலெக்டர் அதை ரிவ்யூ பண்ணுவார். எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, ஒரு அதான் அதுக்கு பேர் தான் என்னது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ அவருக்கும் என்ன இருக்கு, ஒரிசு இருக்கு. நம்ம நினைக்கலாம் கலெக்டர் நல்ல லட்சக்கணக்கில் சம்மானம் வருது அல்லது ஏதோ ஒன்று வருது, அவர் ஜாலியா ஊரை சுத்திட்டு இருப்பாருங்க. அப்படி இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இருக்கு. இப்படி குடும்பத்துல கணவனுக்கும் கவலைகள் இருக்கு, மனைவிக்கும் கவலைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன கவலை, நான் பெரிய ஆளாகி நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கும் கவலை இருக்கு. எனக்கு துணி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல மிச்சர் முறுக்கு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, இப்படி கவலை. இப்படி இந்த பூமியில கவலை இல்லாத மனுஷனே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கு. வயசானவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, வியாதியில படுத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற. அதான் சொல்றாரு, ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங். தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட போகும் பொழுது, நம்மளாக உட்கார்ந்து கவலைப்படுவதை விட நம்முடைய கவலைகளை அவரிடத்திலே தெரிவிக்கிற பொழுது, நம்முடைய கவலைகளை அவரிடத்துல சொல்லுகிற பொழுது, என்னிடத்தில் வாருங்கள் என்கிற ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறாரு. ஆண்டவர் எது கூப்பிடுவாரு, நம்முடைய கவலைகளை சொல்வதற்கு.
நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வருத்தங்களை தேவன்கிட்ட சொல்றப்போ அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஆமென். அது எப்படின்னா, இப்போ இந்த பூமிக்கு அடியில அந்த வேருக்கு என்ன கிடைக்குது? நம்ம தண்ணீர் ஊத்துறப்போ அல்லது மழை வருகிற பொழுது அதற்கு அந்த நேரத்தில் அது கரெக்டா அதுக்கு என்ன கிடைக்கும்? தண்ணீர் அந்த ரூட் வழியா போய் அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அந்த ரூட் வளர்வதற்கும் அந்த ரூட் இன்னும் பூமியில கிரிப்பா நிற்பதற்கும் அது ஒரு ப்ராசஸிங்காக இருக்கு. அப்ப அதே போல தேவனிடத்திலே நாம் செல்லுகிற பொழுது அது ஒரு ப்ராசஸ். நீங்க தேவனிடத்தில் செல்ல வேண்டும். அதுதான் அப்பத்தான் செயல்படுத்த முடியும். உங்க கவலைகளை தேவன் எடுத்து போட வேண்டும் என்றால் நீங்க தேவனிடத்திலே செல்ல வேண்டும். செல்லாம நீங்களே வீட்டில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் நாங்க சங்கீதத்துல வாசிக்கிறப்ப சங்கீதம் 27:14 சொல்லுது. வாசிங்க. சங்கீதம் 27:14 வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தர். அப்ப நீங்க காத்து கொண்டு இருக்க வேண்டும். வெயிட் அண்ட் ரெஸ்ட். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரோட சொல்லியாச்சு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லி இப்பவே நடக்க வேண்டும், இப்பவே எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. முடியவே முடியாது. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா குறைஞ்சது எத்தனை நாள் வேணும்? இன்னைக்கெல்லாம் மினிமம் 3 month இருக்க வேண்டும், 6 month இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் 1 year இருந்ததுன்னா அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். குறைஞ்சது ஒரு 10 மாசமாவது ஒரு வீடு கட்டப்படும் பொழுதுதான் அந்த வீடுக்கு என்ன இருக்கும்? அந்த கியூரிங் டைமு, அந்த பிளாஸ்டரிங் ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகிறது, இபி ஒர்க்கும் நல்லா இருக்கும், பிளம்பிங் ஒர்க்கு, மற்ற டைல்ஸ் ஃபிக்ஸிங், இப்படி ஒவ்வொரு வேலை இருக்கு. அது எல்லாமே சரியாய் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் கியூரிங் டைம் கொடுக்கணும். அது பொறுமையோடு செய்யப்பட வேண்டும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா செய்யப்பட வேண்டும். அதான் அதை போல தேவனிடத்திலேயும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது, தேவனிடத்திலே நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படும், ஸ்ட்ராங் பண்றதுக்கு நீங்க பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு ஹோட்டல்ல நீங்க போய் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு 1/2 hour ஆகுது டைம் எடுக்குது. ஏன் அப்படின்னா அதை நீட்டா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் இந்த ரெசிடென்சி ரெஸ்டாரண்ட் எல்லாம் போறப்போ 1/2 hour டைம் எடுக்கிறாங்கன்னா அது உங்களுக்காக செய்யப்படுறது. ஒரு சில ஹோட்டல்ல போனீங்கன்னா ரெடிமேடா இருக்கும். அந்த ரெடிமேடா இருக்கிறதுல தான் என்ன இருக்காது, அப்படியே ஆறி கிடக்கு, நீங்க சாப்பிடவே முடியாது, ஏதோ வயிற்று பசிக்காக சாப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது உங்களை வியாதிக்குள்ளாக கொண்டு போய் விடும். பாருங்க, அதை போல நம்ம பொறுமையோடு தேவனுக்கு காத்திருக்கிற பொழுது, நம்ம பொறுமையோடு தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் காத்திருக்கிற பொழுது அது நம்ம என்ன செய்கிறதாமா? ஸ்திரப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அது நம்மை திடப்படுத்துகிறது. நம்ம என்ன செய்கிறது? கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குது. அப்படியே அது ஸ்டேபிளா அது இருக்கிறது. ஆமென். அப்போ அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு பலனூன்றி கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக நான் இது சொல்வதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு உள்ளான மனிதனுக்கு தேவையான காரியங்கள். ஆமென். அடுத்தது காரியம் அபைடிங் அண்ட் ரிலே. வாசிங்க. ஜான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரத்துல அங்கே 1 முதல் நீங்க வாசிக்கிறப்போ ஆண்டவர் அந்த திராட்சை செடிகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அது எப்படி அது ஒரு மனிதனுக்கு தேவன் இணையாக அதை பேசுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ இங்க நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நானே 5ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி. இப்போ இந்த திராட்சை செடி என்பது என்னது? ஒரு செடி, அந்த திராட்சை செடி பூமியில வேர் விட்டு நிக்குது. இப்போ
அது செடியாக வெளியே வருகிறது. ஆனால் அதிலிருந்து கொடிகள் வருது பாருங்க. அதிலிருந்து என்ன வரும்? ஒரு 8 பிரான்ச்சஸா போகும். அதான் கொடிகள். இந்த பிரான்ச்சு இந்த மெயின்ல கனெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கணும். என்ன இருக்க வேண்டும்? செடியோடு கூட அது இணைந்து இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னில், நீங்க என்னில், if you not abide with God, if you not abide with the plant, the branch, if it is cutted, then it will get dry. அது என்ன செய்யப்படும்? அந்த பிரான்ச் அதிலிருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரம் வறண்டு போகும். ஆமேன். அப்போ அதனாலதான் சொல்றாரு பாருங்க, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ட்ரை ஆயிரும் சீக்கிரம். அப்ப நீங்க தேவனுக்குள்ளாக அபைடிங்கா இருக்க வேண்டுமா? நிலைச்சிருக்க வேண்டுமா? நீங்க கனி கொடுக்க வேண்டுமா? நீங்க தேவனுக்குள்ளைய பிள்ளைகள் என்பதை அந்த கனியின் மூலமாய் அடையாளம் காண வேண்டுமா என்று நம்ம அந்த ரூட்டு தான் நமக்கு என்ன செய்கிறது? பலப்படுத்து. ஆமேன். ஏன்னா அந்த ரூட்டில் இருந்தா என்ன வருது? பிரான்ச்சுக்கு தண்ணீர் வருகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு செடியில கொடி இருக்குன்னா அந்த கொடிக்கு எங்க இருந்து தான் தண்ணி வருது? அதனுடைய வேரில் இருந்து. எங்கிருந்து? வேரில் இருந்து தான் அது கொடிகளுக்கு தண்ணீர் போகும். நம்ம மண்ணில் தண்ணி ஊத்துறோம். அந்த செடியுடைய அந்த ரூட்டு, அதனுடைய வேறு பூமிக்கு அடியில் இருக்கு. இப்ப இந்த வேருக்கு தண்ணி போனா மட்டும்தான் அந்த கொடிகளுக்கு போகும். நீங்க கொடியில தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா செடி வளராது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொடிகள் என்ன செய்யாது? வளரவே வளராது. அப்போ எதுக்கு தண்ணி தேவை? வேர்ல. அப்ப அதான் நிலைச்சு நிக்கிறது. அப்போ அது சரியானபடி அந்த வேர் நிலைத்து நிற்க வேண்டுமானால் இந்த கொடி அந்த செடியோடு இணைந்து நிற்க வேண்டும். செடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடி யாரு? விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவரும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் இப்போ ஒரு மரத்துல 50 கிளைகள் 100 கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளிலேயும் தனித்தனியே இருக்கும். நீங்க வேப்ப மரத்தை எடுத்தீங்கன்னா சுமார் 5000 to 10,000 வேப்பம் இலைகள் இருக்கும்ல. தனித்தனியா நீங்க பிச்சு எடுத்து பாருங்க. ஒரு சின்ன லீஃப், ஒரு சின்ன லீஃப்ல ஒரு முருங்கை மரம் எடுத்தீங்கன்னாலும் சரி, முருங்கை மரத்துல எவ்வளவு சின்ன சின்ன கொடிகளோட பிரான்ச்சு கூட தனித்தனியா அந்த முருங்கை மர கீரை கிடைக்கும். ஒரு சின்ன குச்சி, ஒரு முருங்கை மரத்துல ஒரு 50 குச்சி இருக்குன்னா அதுல ஒரு குச்சியிலேயே குறைஞ்சது ஒரு 15 to 20 சின்ன சின்ன குச்சிகள் வரும். அந்த குச்சிகள்ல இருந்தும் முருங்கை இலை இருக்கும். அதே போல வேப்ப மரத்திலையும் அப்படித்தான். ஒவ்வொரு மரங்கள்லையும் அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அதை எதற்கு நான் அதை சொல்ல வரேன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் அங்கே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அவருடைய வேரிலிருந்து ஜீவ ஊற்று அவரே. ஆமென். அந்த ஜீவ ஊற்றில் இருந்து ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம இப்ப வாசித்த அந்த எபேசியர் 3 அந்த வேரானது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இப்ப அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் 2-3 காரியத்தை வாசித்து வெளியான மனுஷனை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:17.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே பாருங்க, அந்த தேவனுடைய அந்த அன்பிலே வேறு ஊன்றி நிலை பெற்ற வேண்டும். ஆமென். ரூட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ் ஆஃப் காட். ரூட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ் ஆஃப் காட். அப்போ வேறு ஊன்றி நிலை பெற்றவர்களாக, அந்த தேவ அன்பிலே நிரம்பினவர்களாக நீங்க, இதுதான் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஒரு கிஃப்டாக இருக்கிறது, கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபை விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அந்த வரம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? கிரேஸ் எப்படி நமக்கு கிடைக்கிறது? விசுவாசிகளுக்கு தான் அது கிடைக்கிறது, எல்லாருக்கும் அல்ல. இப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மைகள் யாருக்கு தான் கிடைக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது, விசுவாசிகளுக்கு தான் கிடைக்கிறது. அப்ப இந்த விசுவாசி அவன் என்ன செய்யறது? அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமான அந்த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த கிஃப்ட் ஆஃப் லவ், அந்த கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் எப்படி பெற வேண்டும் என்றால் ஸ்டடி இன் மெடிடேஷன். ஆமென். ஸ்டடி இன் மெடிடேஷன். 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. இன்னொருவர் சங்கீதம் 1:1-2-3 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:15 வாசிப்போம். Second Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமேனையும் பிலோசும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்க வெட்கப்படாத சாட்சி சொல்வதற்கோ அல்லது தேவனை குறித்து யாராவது கேட்கிறப்போ நீங்க ஒரு வெட்கப்படாத ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் ஆண்டவரை பத்தி சொல்லுங்கன்னா சொல்றக்கே தயங்குவாங்க. நான் நம்புறேங்க, அது உங்க விருப்பங்க அப்படின்னு சொல்லி பூசி மெழுகுவாங்க. தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை சொல்ல நீங்க எப்பொழுதும் என்னவாக இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் உங்களுக்கு, தேவன்னா யாரு? ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவன். அதைத்தான் நம்ம முதல்ல அவங்களுக்கு சொல்லணும். உன்னையும் என்னையும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் படைத்தது யாரு தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீ அறியாம எதைவோ நீ செஞ்சுட்டு இருக்கிற, நீ அறியாமல் ஏதோ ஒன்றை தொழுது கொண்டிருக்கிறாய், அறியாம ஏதோ ஒண்ணுக்கு நீ பழி செலுத்துற, அறியாம ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். அப்ப தேவன், நம்முடைய தேவன், அவருடைய பேர் இதுதான். அவர் இந்த பூமியிலே நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய கர்மத்திற்காக, நம்முடைய பூர்வ ஜென்ம பாவத்திற்காக, நம்முடைய பெற்றோர்கள் பாவத்திற்காக அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஆமென். அவர் எனக்காக பலியானார், உனக்காக பலியானார். இனி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை? பலி செலுத்த வேண்டியதில்லை. இனி பரிகாரம் இல்லை. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்தாருன்னா கொண்டு போய் பரிகாரம் செய்வாங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்னா பரிகாரம் செய்வாங்க. அப்ப இனி பரிகாரம் என்பது கிடையாது. இயேசு மரித்ததினால என்ன கிடையாது? பரிகாரம் இல்லை. அதே மாதிரி பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நீங்க உங்க தேவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, இனி நான் அந்நிய தேவனை வணங்க மாட்டேன், அந்நிய வழிபாடுகளிலே கலந்து கொள்ள மாட்டேன், அந்நிய தேவனுடைய பெயரை உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க தைரியமாக சாட்சி சொல்ல வேண்டும். நீங்க சொல்ற சாட்சியில தான் அவர்கள் மனம் திரும்புவாங்க. இதுக்காக நீங்க ஒன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தோ அல்லது ஸ்பெஷலா போய் ஒரு பைபிள் வாத்தியாராக மாறித்தான்
சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர், ஐயா எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியலைங்க ஐயா, கிறிஸ்டினா எப்படி மாறினீங்கன்னு கேட்டா அது யாரோ மதம் மாத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க ஐயா, எங்களுக்கு பதிலே சொல்ல தெரியலைங்க ஐயான்னு இன்னும் குழந்தையாட்ட பேசிட்டு இருப்பாங்க. அது யாரு என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் பிசாசு பிடித்தவன், இவன் ஒரு யாருன்னு சொன்னாங்க? கள்ள கிறிஸ்து, இவன் ஒரு தேவ தூஷணம் சொல்லுகிறவன் இயேசுவை பழி சொல்லி குறை சொல்லி சொன்னான். இயேசு எதையுமே கண்டுக்கல. இயேசு கண்டுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. ஆமென். அப்ப அதனால அவங்கிட்ட டைம் வேஸ்ட், அவங்கிட்ட உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அவர். நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டால் நான் செய்கிற கிரியைகளை பாருங்கள். ஆமென். அவர் அதான் சொன்னார், நான் செய்கிற கிரியைகளை பாரு, நான் என்ன செய்கிறேன்னு அந்த வேலையை பாரு. அது தேவனை தவிர வேறு ஒருத்தருனாலையும் செய்ய முடியாது. ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப யாருனால முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷனை பாவத்தை மன்னிக்க யாருனால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். அதெல்லாம் இயேசு செய்தார். ஆமென். அதனாலதான் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா என்று சொல்லுகிறோம். ஆமென். அதைத்தான் இங்க சொல்லாது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா. எப்படி? நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் நிறுத்து. அப்ப தேவன் வரும் பொழுது நீ உத்தமனாக அங்க நிக்க வேண்டும். சும்மா நீங்க உத்தமனாக முடியாது. யாருக்குமே நீங்க சாட்சி சொல்லாம, யாருக்குமே நீங்க யாரு என்ன இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லாம அப்படியே இந்த வாயை அடக்கி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க உத்தமனே அல்ல. நீங்க சாட்சி சொல்ல தகுதி இல்லாதவர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அடையாளமே இல்லை. ஒரு காசு கொடுத்தவன் ஆனவர் என்ன சொல்றாரு? நீ அதை வட்டிக்காரன் கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா கூட என்ன ஆயிருக்கும்? உனக்கு வட்டியாவது கிடைச்சிருக்குமேங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படியாவது நீ ஒரு ஆத்மாவையாவது சம்பாதி, ஒருத்தர்கிட்டையாவது நீ சத்தியத்தை சொல்லு. சத்தியம்னா என்ன? அப்ப அதுக்கு நான் போய் படிக்கணுமா? வேண்டியதே இல்லை. நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீர்களோ அதுதான் சத்தியம். நீங்க எதை சொல்லி தேவனை ஏற்றுக்கொண்டீர்களோ அதுதான் சத்தியம். தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் அதுதான் சத்தியம். இந்த வேதம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அதுதான் சத்தியம். அதை நீங்க எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாக இருக்க வேண்டும். அதுதான் நிலைச்சு நிற்கிறது. அதைத்தான் நீங்க சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதம் சொல்லுது. அங்க என்ன சொல்லுது பாருங்க. 1ஆம் சங்கீதம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ நீங்க அங்க இலையுதிராது இருக்கிற ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரமாக எப்படி இருப்பீர்களாமா? இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். நம்ம தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றான், கவனமா கேளுங்க. இன்னைக்கு 24 மணி நேரங்கிறது ஒரு நாள், அப்படித்தானே? எவ்வளவு மணி நேரம்? 24 மணி நேரம். தூக்கத்துக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கலாம்? சராசரியா டாக்டர்களே சொல்றாங்க, குழந்தைங்க ஒரு 10 வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னா 8 மணி நேரம். எவ்வளவு? 10 வயசு குழந்தை வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம். பிறந்த குழந்தைன்னா ஒரு 10 மணி நேரம் 14 மணி நேரம் தூங்கலாம். அது வேற, அதை விட்டுறலாம். இப்ப சராசரியா ஒரு 1 வயது 2 வயது குழந்தைகள்ல இருந்து 10 வயது வரைக்கும் 8 மணி நேரம். சரியா? அடுத்தது 10 வயசுலிருந்து 20 வயசு வரைக்கும் 7 மணி நேரம். எவ்வளவு?
7 மணி நேரத்துக்கு மேல தூங்கவே கூடாது. நைட்டு 10 மணிக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் படுக்கிறான்னா, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறான்னா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு மேல அவன் எந்திரிக்கலைன்னா அவன் யாராயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், சோம்பேறிங்குது மெடிக்கல். அடுத்தது ஒரு 30 வயசுக்கு மேல 50 வயதுக்குள்ள நீங்க 6 மணி நேரம் தூங்கினா போதும். 50 வயதுக்கு மேல 90 வயசுக்குள்ள, 50ல இருந்து 90 வயசுக்குள்ள 5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தூங்கினா போதுங்கிறாங்க டாக்டர். ஏன்னா அதுக்கு மேல தூக்கம் வராதாமா. நீங்க இவரு தெரியும், கலைஞர் கருணாநிதி 4 மணி நேரம் தான் தூங்குவாராமா. நைட்டு படுக்கிறக்கே 1 மணி ஆயிருமாமா டெய்லி. ஏதோ ஒரு கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது அல்லது சந்திக்கிறது இப்படி அப்படின்னு 12-1 மணி ஆயிருமாமா. காலையில 4:30-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு வராமா. காலையில 4:30-5 மணிக்கு எந்திரிச்சிருவாராமா. 97 வயசு வரைக்கும் மனுஷன் உயிரோடு இருந்தார். அப்ப பாருங்க, இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 8 மணி நேரமே வச்சுக்கலாம், கும்பகர்ணனே வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் கும்பகர்ணா தூக்கம் போட்டாலும் 8 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வராது. மிச்சம் எவ்வளவு மணி நேரம் இருக்குது 24 மணி நேரத்துல? 16 மணி நேரம் இருக்கு. எவ்வளவு? 16 மணி நேரத்துல நீங்க வேலைக்கு போறது 12 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், 13 மணி நேரம் போனாலும் மிச்சம் எவ்வளவு மணி நேரம் இருக்கு? இந்த 3 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யறீங்கன்னு கணக்கு எடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே காத்திருக்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை படிக்காமலும் வேதத்தை தியானிக்காமலும் வேதத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் மொபைலை பார்க்கறது, சும்மா போய் வெட்டினாயம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, கண்டதையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கும்? காஞ்சு போன மரம் மாதிரித்தான். எப்படி இருக்கும்? அது ஒண்ணுமே கனியே கொடுக்காது. ஒரு சில மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கனி கொடுக்காம இருக்கும். சொல்றாங்கல்ல, அவளுக்கு என்ன குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, அந்த அவருக்கு என்ன குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, கல்யாணமாயி அவங்க 20 வருஷம் ஆச்சு 30 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. என்ன காரணம் அது? அங்கே ஆண்மைத்தன்மை இல்லை அல்லது பெண்மைத்தன்மை இல்லாம போச்சு. அதே போலத்தான் நீங்க வேதத்தை வாசிக்கிறக்கே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட நீங்க ஒதுக்கலினா, தேவனோடு கூட பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு. ஜெபம்னா என்னது? ஜெபம் என்பது என்னது? தேவனோடு பேசுறது. நீங்க பேசுறதுக்கு நேரமே ஒதுக்காம சும்மா ஏதோ ஒன்று புலம்பி தள்ளிட்டு, ஏதோ ஒன்று அப்படியே உலகத்தானை போல ஊரை சுத்திட்டு கண்டதும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் என்ன செய்யலை, வளரவே இல்லை. அதைத்தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது, ஸ்டடி அண்ட் மெடிடேஷன். ஸ்டடி அண்ட் மெடிடேஷன். சத்திய வசனத்தை நிதானமாய் போதித்து, சத்தியத்தை உணர்ந்து, வேதத்தை தியானித்து, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானாமா? நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீங்க அப்படி இருக்க வேண்டும். அப்பத்தான் நீங்க இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். சும்மா ஒரு மரம் வளராது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்க தேவனுக்குள்ள வளர வேண்டுமானால் வேதத்திற்கென்று குறைந்தது 1 மணி நேரம் ஒதுக்குங்கள். ஜபத்துக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. நீங்க சும்மா டெய்லி செஞ்சு பாருங்களேன். அது அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களை சுற்றி ஒரு எவ்வளவு அந்த பாசிட்டிவ் வைப்ரன்ஸ், என்னது, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சமாதானமான சூழ்நிலை, ஒரு சந்தோஷம் மிக்க காரியம். நீங்க அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெய்யான பேரின்பம்னு சொல்றாங்க பாருங்க, அது எப்ப கிடைக்கும்? தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து வேதத்தை வாசிக்கிற பொழுது, வேதத்தை படிக்கிற பொழுது.
வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் ஒரு ஒரு ஒருத்தர் சந்திக்கிறாராமா. அப்ப அவரு சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பேப்பர் பார்த்தீங்களா? கவனமா கேளுங்க, இன்னைக்கு நீங்க பேப்பர் பார்த்தீங்களா? ஏன்னா அன்னைக்கெல்லாம் டிவி கிடையாது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது. அப்ப அதனால அவர் சொல்றாரு, நீங்க பேப்பர் பார்த்தீங்களா? பேப்பர்ல இந்த மாதிரி இந்த தகவல் வந்திருக்குன்னு சொன்னா, இவர் சொன்னார், நான் பேப்பரே வாசிக்கிறது இல்லை, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்படியா? இல்லை, நான் காலையில் எந்திரிச்சோன்னே பேப்பர் வாசிப்பேன் அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு அந்த பழக்கமே இல்லை, நான் எப்பவுமே காலையில் எந்திரிச்சோன்னு என்ன செய்வேன், பைபிள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் மட்டும்தான் மெடிடேஷன் பண்ணுவேன், அதுவே எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இவர் சொல்றாரு, நான் காலையில் பாத்ரூம் டாய்லெட் போனாலும் நான் பேப்பர் படிப்பேன், காஃபி டீ சாப்பிட்றப்பும் பேப்பர் படிப்பேன், நைட்டு ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சு போயிட்டு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், பேப்பர் படிப்பேன், எனக்கு இதுதான் ஹாபிட்டு, இதுதான் எனக்கு ஹேபிட்டு, எனக்கு இதுதான் அது ஹாபி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் எது ஹாபி எது ஹேபிட்டுங்கிறது அவனுடைய செய்கைகளே அவனை காட்டிவிடும். அப்ப இந்த மனிதன் தேவனுக்குள்ளாக வளர்ந்து எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து வேதத்தை சரியானபடி வாசித்து அங்கே அனுதினமும் தேவனுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்குறானோ, அந்த மனுஷன் ஆவிக்குரிய காரியத்திலே மிகுந்த ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்கிறார். ஆமேன். அப்ப இந்த மனுஷனுக்கு ஏன் இவர் யாருகிட்ட வந்திருக்காருன்னா, ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு தேவ மனுஷங்கிட்ட அந்த உலக காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறப்ப இந்த பேப்பர்ல இந்த காரியம் வந்திருக்குன்னு சொல்ல, அவரு நான் வாசிக்கிறதே இல்லைங்கிறார். ஆனா இவர் ஒரு நல்ல ஊழியக்காரராக அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி இருக்காரு, ஆதாயப்படுத்தி இருக்காரு. ஆனா இவர் என்ன செய்யல, எந்த நேரம் பிரச்சனை, குழப்பம், கன்ஃபியூஷன் மைண்டிலேயே வந்து நிற்கிறார். புரியுதா உங்களுக்கு? பேப்பர் படிப்பதனால உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் தான் உங்க மண்டையில் ஏத்திக்கிறீங்க. அது நமக்கு தேவையே இல்லை, நம்ம ஒன்றும் போய் அதையும் செய்ய போறது இல்லை. இப்ப நாளைக்கு ஸ்டாலின் வந்தாலும் சரி, அவன் விஜய் வந்தாலும் சரி, அல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் சொல்றது புரியுதா? நம்ம உழைச்சு நம்ம ஜெபித்து நம்ம தேவனோடு நெருக்கமா இருந்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் கிடைக்கும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு இருக்கும். நம்ம விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியும். ஆமேன். பாருங்க, அதனால தேவ பிள்ளைகள் இங்கே சொல்லப்பட்டபடி நம்ம தேவ சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு நம்ம தேவ கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வெளிப்புறமான காரியம் இது. நம்ம தியானிச்சது உள்ளான மனுஷன், இனி அவுட்டர் மேன் லைஃப். அது எப்படி என்று வரும் நாள்ல நம்ம அதை குறித்து தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வரும் ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நாளிலே ஆண்டவரே நாங்கள் சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் எவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், எவ்விதமாய் ஆண்டவரே வேரூன்று கட்டப்பட வேண்டும், எவ்விதமாக நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. இதோ உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான் என்று சொன்னீரப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும், அது செய்யப்படும், அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. தேவனே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற செடிகளைப் போல தண்ணீர் அருகே நடப்பட்ட அன்றுவரே ஒரு நல்ல கொடியை போல வளர தேவ இரக்கம் தான். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவியமானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாயிருக்க தேவ இரக்கம் தான். தொடர்ந்து கர்த்தர் தாமே வார்த்தையின் மூலமாய் பேசும். நாங்கள் வாசித்து தியானித்த அந்த உள்ளான மனுஷனை குறித்து, அந்த ஆவிக்குரிய மனுஷனை குறித்து, அந்த ஆத்துமாவை குறித்து ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆத்துமா அது நல்லது, அது அருமையானது ஆண்டவரே, அந்த ஆத்துமாவை நாங்கள் கெடுத்து போடாதபடி அது பரிசுத்தத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பயத்தோடு
தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் இருக்க தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து உடைய செற்றநிலை மூடி மறைத்திரளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமாம். நம்ம ஒரு பாடலை பாடி காணிக்கை வேலை தொடர்ந்து நாம் ஜெபத்தை முடிப்போம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே, மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில், கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே, கண்ணீர் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆட்சி தேர்ச்சியே அரவணை திடும், ஆட்சி தேர்ச்சியே அரவணை திடும், மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ் திருமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஆமாண்டவரே, உடைய கிருபை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்போம். உடைய கிருபையப்பா, உடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த நீர் ஆண்டவரே நன்மை செய்கிற சுற்றி திரிந்த தேவனாய் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் உம்மிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளவும் உம்மிடத்தில் வருகிறோம். அப்பா, உம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மையிலே நிலை கொள்ளவும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் என்று சொன்னோம். நாங்கள் கேட்பது கிடைக்க உம்முடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருக்கட்டும் அப்பா. அந்த வார்த்தையில நிலைத்து நின்று நாங்கள் ஊன்றி கனி கொடுக்க ஆண்டவரே வேரூன்றி நிற்கத்தக்கதாக, அந்த அன்பிலே நிற்கத்தக்கதாக தேவ இரக்கம்தான். கேட்ட சத்திய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த மகத்தான காரியத்தை, மகிமையான காரியத்தை ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே தண்ணீர் நிரப்பின ஆண்டவரே அந்த தொட்டியுள்ள ஒரு செடிகள் உள்ள
ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு மரமாக வளரட்டும் அப்பா. ஆண்டவரே அந்த திராட்சை கொடியானது எப்படி வளர்கிறதோ, செடியின் மூலமாய் அது ஊன்றி கட்டப்படுகிறதோ, அதிலிருந்து தண்ணீர் நிரப்பப்பட்டு கனி கொடுக்கிறதோ, அதே போல நாங்கள் நிரம்பி நிற்க கிருபையத்தான். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை பெற்றுக்கொள்ள கிருபை. ஆண்டவரே சகோதரர் ஜானுக்காய், அவருடைய மனைவி லிலிக்காய், மகள் மெர்சிக்காய், ஆண்டவரே மகன் ஆண்டவரே மகன் ஆண்டவரே சாமுவேலுக்காக, இன்னும் சாலமோனுக்காக, இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஈசாக்குக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மகள் மெர்சிக்காய் ஜெபிக்கிறோம், ரெபேக்காலுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகன் கர்த்தாவே ஜோசப்புக்காக, மகன் ஜானுக்காக, மகள் அதில்யாக்காய், ஆண்டவரே அடியனுக்காய், மனைவி பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஊழியங்களுக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே தேவ ஊழியர்களுக்காக, ஆண்டவரே ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். தொடர்ந்து அநேகர் வார்த்தையிலும், விசுவாசத்திலும், அன்பிலும், தைரியத்திலும் பெருகத்தக்கதாக, தேவ தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இரக்கம். தொடர்ந்து முறை செற்ற நிலையிலே மூடி மறைத்தல், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும், பாதுகாப்பு. வரும் நாட்கள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். நாங்களும் விசுவாசத்திலும், அன்பிலும், ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய் வளர தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கிருபை பெருக பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபையைத்தான், செடி கொடுக்கிற கனிகளாக மாற கிருபையைத்தான். தேவ தயவை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராதே. ஆம். துதி கனமகிமையும ஓ எல்லாமுமே துதி கனமகிமையும ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையும ஓ எல்லாமுமே துதி கனமகிமையும ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise to God.